السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உத்தம நபிகளாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்களின் மீதும் தாபீன்களின் மீதும் இங்கு குடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக என பிரார்த்தித்தவராக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவன் கடமையாக்கியிருக்கிற இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடுவோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அதிலே வானங்களையும் பூமியையும் படைத்து, அதிலும் குறிப்பாக மனிதர்களை படைத்து, அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதற்காகவும் ஏராளமான தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி அனுப்பப்பட்ட ஏராளமான தூதர்களுள் இறுதி நபியாக அனுப்பப்பட்டவர்கள் நம் உயிரினும் மேலான நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரணத்திற்கு பின். இந்த தலைப்பு எதற்காக தேர்வு செய்யப்பட்டது என்று சொன்னால், நாம் வாழ்ந்து வரும் இந்த கால சூழ்நிலையில் எவ்வளவோ சமூகத்தையும் எவ்வளவோ விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டிருந்தாலும், ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் நமக்கு என்ன செய்யும்? அதில் மாற்று கருத்து இருக்கு. இன்னொரு நபர் அதே விஷயத்தை வேறு வடிவத்தில் சொன்னால் அதே மாற்று கருத்து நாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும். இப்படி எந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மாற்று கருத்து என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும். ஒரு சர்க்கரை வியாதி, ஒரு சுகர் வந்த ஒரு நபர் இருக்கிறாரு. அவரிடத்துல போய் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை எல்லாம் பண்ணி செய்யுங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? இல்லைப்பா, இது சரியாக இருக்காது. இதற்கு பிறகு பாவக்காயை அதை வெட்டி அதை காலையில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது, அது குறைவது போல தெரிகிறது என்று அவர் சொல்லுவார். இன்னும் எந்த விஷயத்தை நாம் எடுத்து சொன்னாலும் அவரிடத்துல என்ன இருக்கும் என்று சொன்னால் ஒரு மாற்று கருத்து நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். நம்மளிடத்துலையும் இருக்கும். அது நம்மளிடத்துல யாராவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு வைங்க, இந்த நாகூருக்கு போகும் பொழுது ஈசிஆரில் போனால் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லை பைபாஸ் எல்லாம் போனால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும், எந்த ஒரு வேத விஷயத்தை சொன்னாலும் என்ன செய்வாங்க? அதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அதை மறுத்து விடுவார்கள், மாற்றி சொல்லி விடுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது என்ன விஷயம்? மரணம். ஒரு நாத்திகர் இருக்கிறாரு, எந்த இறையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கையாக இருக்கிறாங்க. அவங்க இடத்துல போய் நீங்கள் சொல்லுங்களேன், இந்த உலகத்தில் நீங்கள் என்றென்றுமே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களா? ஒரு 500 வருஷம் வாழ்வீங்களா? ஒரு 1000 வருஷம் வாழ்வீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டால் என்ன பதில் வரும் ஒரு இடத்துல? அது எப்படிங்க வாழ முடியும்? ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் நம்முடைய காலம் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்த மட்டில் தான் அந்த உயிர் நம்மளிடத்துல இருக்கும். அதற்கு பிறகு போயிடும் அப்படின்னு யார் சொல்லுவான்? இறை நம்பிக்கையை மறுக்கக்கூடிய, எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையுடைய கூட்டத்தார் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், மரணம் என்றும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல அனைவருமே ஒன்று சேர்ந்து விடுவார்கள்.
அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிக அதிகமாக எச்சரிக்கை ஊட்டுகிறார்கள். ஒரு முறை அவருடைய காலத்திலே என்ன செய்யறாங்க, ஒரு ஜனாசாவை கொண்டு போறாங்க. கொண்டு போகும் பொழுது தூதுரை காலத்துல எல்லாரும் சேர்த்து போவாங்க இல்லையா, அப்படி போகக்கூடிய அந்த இடத்துல குழி வந்து இன்னும் வெட்டலை. ஜனாசாவை இறக்கி வைக்கிறாங்க. அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, எப்பவும் உட்கார மாட்டாங்க லேசில், அங்கே உட்கார்ந்துடுறாங்க. உட்காரும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன செய்யறாங்க, தோழர்களும் உட்கார்ந்துடுறாங்க, எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க, அப்படியே ஒரு அமைதியாக இருக்கிறது. இன்னமும் ஒரு மெசேஜ் சொல்ல போறாங்க போல, இன்னமும் ஒரு விஷயத்தை சொல்வது போல எல்லாரும் ஒரு ஆர்வமாக எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குருவி ஒரு காக்கா ஒரு தலையில உட்கார்ந்தாலும் கூட ஒரு அசைவு இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு அசைவு இல்லாத நிலையில அவர்கள் அனைவரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சின்ன ஒரு குச்சி இருக்கிறது. அந்த சின்ன குச்சி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பூமியில வந்து கிளறிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல கபர் வேதனைக்கு அஞ்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒரு சில நிறைய அதிதிகள் நம்ம கேட்டிருப்போம், மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், மரண வேலையில் என்ன நடக்கும், தனித்தனியாக ஒரு சிறிதாக நிறைய விஷயத்தை கேட்டிருப்போம். ஆனா இந்த செய்தியை சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல 17,803 ஒரு நீளமான ஒரு ஹதீஸாக பதிவு செய்து இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மரணிக்கும் பொழுது அவருடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது, அவர்கள் நல்ல அடியாராக இருந்தால் எப்படி, அவர்கள் கெட்ட அடியாராக இருந்தால் எப்படி, அந்த உயிரை கைப்பற்ற பிறகு என்ன நடக்கிறது, அது எங்க கொண்டு போறாங்க, எங்க இடத்துல அது பதிவு செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு முழு நீளமான ஒரு ஹதீஸை என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல தன்னுடைய தோழர்கள் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுகிறது என்றால், ஒரு நல்ல அடியாராக இருக்கக்கூடியவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது என்றால், அந்த உயிர் அந்த ரூஹ் எப்படி பறிக்கப்படும், நம்ம நினைச்சிருப்போம் மலக்குல் மௌத் வருவார் எடுத்துட்டு போவார் நினைப்போம். நிறைய நபர்கள் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. என்ன உண்மை, ஒரே ஒரு ரூஹை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் வருவாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மளுடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் எட்டுமோ, எவ்வளவு தூரம் போவோம். ஒரு மாநாடு நடக்குது, ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் இருந்தாலும் நம்மளுடைய கண் பார்வை எட்டும் இல்லையா, அந்த அளவிற்கு மலக்குகள் வருவார்கள். யாரு, ஆடியன்ஸாக பார்ட்டிசிபென்ட்ஸாக வருவாங்க, பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வருவார்கள். ஒரே ஒரு ரூஹை கைப்பற்றுவதற்கு அனுதினமும் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய ரூஹை, அதுவும் உண்மையினானவருடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது மலக்குல் மௌத்து வருவார். அதனுடைய அந்த மலக்குகளுடைய கூட்டமே அங்க வந்து நிற்கும். யாருக்காக, நம்முடைய அந்த ஒரே ஒரு உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்துல. அப்ப நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம். எப்படி புரியணும், நம்மளுடைய உயிர் கைப்பற்றப்பட போகுது, நம்ம சக்கராத்துடைய அந்த வேதனையில இருக்கிறோம். அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது மலக்குல் மௌத்து வருவார். வந்து என்ன செய்வாரு, தலைமாட்டில் உட்காருவார். அதற்கு முன்னதாக இன்னொரு ஹதீஸ்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும் பொழுது அந்த மலக்குடைய முகம் எப்படி இருக்கும், சூரியனை போன்று வெளிச்சமாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்கிறோம், விட்டு முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கோம், முடிஞ்சிருச்சு, எதுவும் செய்ய முடியாது, பேச முடியல, உயிர் தொண்டைக்குழி அடைச்சிருச்சு. அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது மலக்குகள் எப்படி வருவாங்க, சூரியனுடைய அந்த வெண்மையான, அதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய அந்த முறையில மலக்குகள் வருவாங்க. அப்படி மலக்கு வரும் பொழுது சலாம் சொல்லிட்டு வருவாங்க. இது புரிஞ்சுக்கிறீங்க, ஏன்னா எல்லாருக்கும் நடக்கும் இல்லையா, யாரும் விதிவிலக்கு கிடையாது. அப்ப நடக்கும் பொழுது வரும் பொழுது அஸ்ஸலாமுன் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அது நம்ம காதுல கேட்குதுன்னு சொன்னா, ஆஹா நம்ம பாஸ் ஆகிட்டோம் நம்ம நினைச்சிக்கலாம். அப்ப என்ன செய்யறாங்க, வருவாங்க, சலாம் சொல்லிட்டு வருவாங்க. இந்த அதில் அது பதிவு செய்யப்படலை. சொல்லிட்டு வரும் பொழுது அவர்கள் வந்து தலைமாட்டுக்கு அருகில் உட்காருவாங்க. அந்த ரூஹவை பார்த்து, அந்த நம்மளுடைய அந்த உடலை பார்த்து, தூய்மையான ஆன்மாவே வெளியே வா அப்படிம்பாங்க. எப்படி இருக்கும், மரண வேளையில சக்கராத்தினுடைய அந்த வேதனையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு சலாம் கேட்குது,
தூய்மையான ஆன்மாவே வெளியவான்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த நல்ல அடியாருடைய ஆன்மா எப்படி பிடிக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த காலத்துல எப்படி வச்சிருப்பாங்க, இங்க குடம் வச்சிருக்கிறோம், ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிச்சிருப்போம். அந்த காலத்துல தோல் பைகளை வைத்திருப்பார்கள். தோல் பைகள் இப்ப கூட நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அந்த தோல் பையில தண்ணியை நிரப்பி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த தண்ணியை சாய்க்கும் பொழுது எப்படி வரும், ஒரு செம்பு வச்சுக்கிறீங்க, அந்த செம்புல தண்ணி சாய்க்கும் பொழுது எப்படி தண்ணி வரும், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வருமா? அது உள்ள ஒரு ஐஸ் கட்டி இருக்குது. நம்ம நோன்பு காலங்களில வாட்டர் பாட்டில தண்ணியை பிடிச்சி ஃப்ரீசர்ல வச்சிருவோம் இல்லையா, எடுத்து பார்க்கும் பொழுது தண்ணியை குடிப்போம், வராது. ஏன்? கட்டியாக இருக்கக்கூடிய நேரத்துல அவ்வளவு சீக்கிரமாக அந்த தண்ணி வராது, ரொம்ப சிரமப்படும். ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடிய நேரத்துல அதை சாய்க்கும் பொழுது எப்படி வரும், ரொம்ப லெகுவாக, ரொம்ப லேசாக அந்த ரூஹு அவரிடத்துல அந்த உடம்பில் இருந்து கைப்பற்றப்படுவது மட்டும்தான் அவருடைய வேலை. யாருடைய வேலை? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மலக்குல் மௌத்தை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அந்த நேரம் வரும் பொழுது ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டோம், பிந்தவும் மாட்டோம். சூறாவுடைய 4வது சூறாவுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அப்ப நடந்துருச்சு. ரூஹை கையில வாங்குறாங்க. வேங்கக்கூடிய அந்த நேரத்துல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் வந்தார்கள் இல்லையா, அவர்கள் என்ன கொண்டு வருவார்கள் தெரியுமா? சொர்க்கத்தினுடைய கஃனாடையை கொண்டு வருவார்கள். யாரு? மும்மினாக ஒரு அடியாராக இருந்து மரணித்து விட்டால் அந்த நம்முடைய ரூஹை எதுல சுத்துவாங்க? சொர்க்கத்தினுடைய கஃனாடையை கொண்டு சுற்றுவார்கள், சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கொண்டு பூசுவார்கள். அப்ப அந்த மலக்கு என்ன செய்வாரு? மலக்குல் மௌத்து அந்த ரூஹை வாங்குறது மட்டும்தான் ஒரு வேலை. வாங்கி முடிச்ச உடனேயே என்ன செய்வாங்க? பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ரூஹை வாங்கி அந்த ரூஹை நறுமணமெல்லாம் பூசி அந்த சொர்க்கத்தினுடைய கஃனாடையை சுத்தி அதை அல்லாஹ்வுடைய அரிசியில இருக்கக்கூடிய ஏட்டிலே பதிவு செய்வதற்காக கொண்டு செல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியே மனம் கமல கமல 7 வானங்கள் இருக்கிறது இல்லையா, அது முதல் வானத்துக்கு நோக்கி போகும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு மலக்குகள் காவலாளிகளாக இருப்பார்கள். ஒவ்வொரு வானத்திலையுமே என்னப்பா இது இவ்வளவு மனம் கமல கமல வருகிறது, யாருப்பா இது சொல்லும் பொழுது நம்முடைய பெயரை சேர்த்து சொல்லுவார்கள். அந்த இடத்துல நம்ம வாழும் காலத்தில நல்ல அடியானாக நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால் நாம் என்னென்னவெல்லாம் செய்தோமோ அந்த பெயர்களை, அந்த விஷயத்தை எல்லாம் எங்க சொல்லுவாங்க? முதல் வானத்தில் சொல்லுவார்கள். முதல் வானம் திறக்கப்படும். அடுத்து 2வது வானத்திற்கு செல்லுவார்கள். 2வது வானம் திறக்கப்படும். அதை போல ஒவ்வொரு வானமும் திறக்கப்பட்டு 7வது வானத்தில இருக்கக்கூடிய இல்லியூன் அப்படிங்கிற ஒரு பதிவேட்டில் நம்முடைய பெயர் பதிவு செய்யப்படும். இங்கேயே முடிச்சிடலாம். ஆனா அல்லாஹ் தானே ராஜா, அதை காட்டணும் இல்லையா? அந்த ஒவ்வொரு ரூஹும் என்ன செய்யப்படும்? 7 வானத்தை தாண்டி இல்லியின் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டுல சொர்க்கத்திற்குரிய அந்த பட்டியல்ல நம்மளுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு மீண்டும் அந்த ரூஹு அந்த உடலுக்கு பூமிக்கு திருப்பி அனுப்பப்படும். இது நல்ல அடியாருக்கு முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய மனதில் எல்லாம் இந்த எண்ணம் தான் இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அதே போல கெட்ட அடியாராக இருந்தால், அதையும் சொல்றாங்க, கெட்ட அடியாராக இருந்தால் அவருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும்? அவருடைய மலக்குல் மௌத் எப்படி வருவாரு? கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த நிறத்தில நீல நிற கண்களை உடையவராக, அப்படியே அகோரமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தினை உடைய அந்த மலக்குகள் என்ன செய்வாங்க? அவருக்கு சலாமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வருவாங்க, தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு முதல்ல ஒரு அடி உள்ள முதுகுல, கெட்ட ஆன்மாவே வெளியே வா அப்படின்னு கோரமான அந்த சத்தத்துல அவங்க கேட்பாங்க. அந்த ரூஹாகப்பட்டது நல்ல அடியாராக இருக்கக்கூடிய ரூஹ் என்ன செய்யும்? உடனே வந்துருச்சு. ஆனால் கெட்ட அடியாராக இருக்கக்கூடிய ரூஹ் எப்படி வருகிறது என்று நம்முடைய பெருமானார்கள் விவரிக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? ஒரு ஈரமான கம்பளி ஆடையில அந்த கொக்கின்னு சொன்னா பழைய கிணத்துல தண்ணி அளிக்கும் பொழுது அந்த வாளி உள்ள விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஒரு கொக்கியை போடுவாங்க. அந்த கொக்கி எப்படி இருக்குன்னு சொன்னா நிறைய முட்கள் கொண்டதாக இருக்கும், நிறைய இருக்கும். அப்படி அதை போட்டா ஈஸியா அந்த வாளியை எடுத்துடலாம்.
அந்த கொக்கியை போல அந்த ஈரத்துல மாட்டிக்கிட்ட அந்த கம்பளி, நனைஞ்ச அந்த கம்பளியில கொக்கிய போட்டு இழுத்தான். எவ்வளவு சிரமப்பட்டதாக, எவ்வளவு கஷ்டப்பட்டதாக அந்த நூல் எடுக்கப்படுமோ அதை போல கெட்ட அடியானாக இருக்கக்கூடியவருடைய ரூஹு பிரிக்கப்படும். அவ்வளவு வேதனையாக இருக்கும், அவ்வளவு மோசமானதாக இருக்கும். எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கெட்ட அடியாராக இருந்தாலும் கூட வானவருடைய கூட்டம் அங்க இருக்கும். உடனே வாங்குவாரு. உடனே அந்த ரூஹை எடுத்த மாத்திரத்துல பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு சாக்கு பை மாதிரி ஒரு நாற்றம் தரக்கூடிய ஒரு பைய கூட வச்சிருப்பாங்க. நல்ல அடியாருக்கு எப்படி வச்சிருந்தாங்க, சொர்க்கத்தினுடைய கஃனாடையை வச்சிருந்தாங்க, சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை வைத்திருந்தாங்க. அதையெல்லாம் பூசிக்கொண்டு ஒவ்வொரு வானத்தை தாண்டி எடுத்துக்கொண்டு போனாங்க. ஆனால் கெட்டடியாராக இருந்தால் அழுக்கு நிறைந்த வாசனை நாத்தம் அடிக்கக்கூடிய அந்த சாக்கு பையில கோணி பை மாதிரி அதுல புடிச்சுக்கிடுவாங்க ரூக. அப்ப அதை போல முதல் வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். என்னப்பா இப்படி ஒரு அழுக்கு நிறைந்த, இப்படி ஒரு நாத்தம் அடிக்கக்கூடிய இந்த ரூஹ் யாருப்பா என்று கேட்கும் பொழுது அவருடைய கெட்ட செயல்கள் எல்லாம் அதில் சொல்லி அவருடைய பெயரை சொல்லப்படும். அப்படி ஒவ்வொரு வானமாக திறக்கப்படும். முதல் வானம் திறக்கப்படும், இரண்டாவது வானம் திறக்கப்படும், கடைசியாக அந்த 7வது வானத்தில் திறக்கப்பட்டு இல்லியும் சொல்லி பதிவு செஞ்சாங்க இல்லையா நல்ல அடியாருக்கு, சிஜ்ஜின் என்கிற அந்த ஏட்டில இவருடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டு பூமியில் இருக்கக்கூடிய அவருடைய உடல்களுக்கு திருப்பி செலுத்தப்பட்டு விடும். நம்ம நினைப்போம், ஒருவர் மரணித்து விட்டார், கபருக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளாகவே மலக்குகள் வந்து விடுவார்கள். ஏன்? மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஒளி 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல போயிடும். அப்ப அவ்வளவு வேகமாக செயல்பட்டு ஒவ்வொரு வானத்தையும் கடந்து பதிவு செய்வதற்கு பிறகு என்ன செய்யும், கீழே கொண்டு அந்த உடல்கள்லயே விடப்படும். அப்ப நம்ம என்ன செய்வோம், இறந்த ஒரு மனிதருக்கு அந்த உடலுக்கு சாதாரணமாக நம்ம குளிப்பாட்டி விடுவோம். அவருக்கு கஃன் ஆடையெல்லாம் போட்டு இந்த சந்தூரை கொண்டு அந்த மையத்தை வச்சு கடைசியாக கபரில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த நேரம் நமக்கு தெரியும். கடைசியாக நடந்து அடக்கம் செய்துவிட்டு போகக்கூடிய அவருடைய செருப்பு சத்தம் அந்த இடத்துல கேட்கும். கடைசியாக நம்ம அதைத்தான் என்ன செய்வோம், செவியேற்போம். செவியேற்று முடிந்த பிறகு உடனே யார் செய்வா, 2 மலக்குகள், முன்கர் நக்கீர் சொல்லக்கூடிய 2 மலக்குகள் விடுவார்கள். நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம், மண் ரப்புக்க, மண் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய வேதம் என்ன, உன்னுடைய தூதர் யார்? இந்த 3 கேள்விகளுக்கு எப்படி விடையளிக்க முடியும்? யார் விடையளிப்பா? நல்ல அடியாராக இருந்தால், நல்ல ஒரு மும்மீனாக இருந்தால் அவர்களால் அந்த பதிலை சொல்ல முடியும். ஆனால் கெட்ட அடியாராக இருந்தால், மார்க்கத்திலே இருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும், ஒரு இஸ்லாமியராக வளர்ந்திருந்தாலும் அவர் அந்த மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையை அவ்வாறு வாழவில்லை, வாழ முடியவில்லை என்று சொன்னால், அதை தன்னுடைய ஆணவத்திற்காக பெருமைக்காக மறுத்தவராக இருந்தால் அவரால் என்ன செய்ய முடியாது, அந்த கபரிலே அந்த அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அன்பிற்குரியவர்களே. அப்ப அந்த இடத்துல 3 கேள்விகளுக்கும் பதில் சொன்ன பிறகு அல்லாஹ் தன்னுடைய அசரீரு, தன்னுடைய வார்த்தை இறக்குவான். என் அடியான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு சொர்க்கத்தினுடைய ஆடை அணிவியுங்கள் என்று சொல்லுவான். அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பை விரியுங்கள் என்று சொல்லுவான். கபரை விசாலமாக்கி கொடுங்கள் என்று சொல்லுவான். ஒரு பக்கத்தில் கபருடைய ஒரு பக்கத்தை திறந்து இதுதான் நீ இதற்கு பிறகு தங்கக்கூடிய அந்த இடம் என்று சொல்லுவார்கள். அப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல அடியானாக நம்ம இறந்து விட்டால் சொர்க்கத்தினுடைய விரிப்புகள் விரிக்கப்படும், சொர்க்கத்தினுடைய ஆடை அணிவிக்கப்படும், சொர்க்கத்தினுடைய நறுமணம் சொர்க்கத்தை துறந்து காட்டுறாங்க இல்லையா, அதுல போக முடியாது, அதனுடைய வாசனை இவருக்கு எட்டும். எப்படி? நல்ல அடியானாக நாம் இறந்து விட்டால், இதே கெட்ட அடியாராக இருந்தால் பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வினுடைய அந்த அசிரீரு, அந்த வார்த்தை வரும், நரகத்தினுடைய விரிப்பினை இவருக்கு விரியுங்கள். நரகத்தினுடைய விரிப்பு என்னது? நெருப்பினால் ஆன அந்த விரிப்பு விரிக்கப்படும், நெருப்பினால் ஆன அந்த சட்டை அவருக்கு அணிவிக்கப்படும்,
கபரு இருக்கப்படும் எப்படி என்று நம்முடைய தூதர் விவரிக்கிறாங்க. நம்முடைய விலா எலும்பு இருக்குது இல்லையா, இரண்டு புறமும் இருக்கக்கூடிய ஒரு விலா எலும்பு இன்னொரு விலாவினை நெருக்கக்கூடிய அளவிற்கு அந்த கபர் நெருக்கி கொண்டே வரும். அதே போல அந்த நரகத்தினுடைய ஒரு பக்கம், கபருக்கு 4-6 பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பக்கத்தை திறந்து இந்த நரகத்தில், கொடிய நரகத்தில் தான் நீ இருக்க போகிறாய் என்று யார் சொல்லுவா? அவருடைய அந்த 2 பேர் வந்தார்கள் இல்லையா, அவர்கள் அதை துறந்து காட்டி விடுவார்கள். அப்ப எப்பேற்பட்ட மோசமான நிலைமை ஒன்று இருக்கிறது என்பதற்குரியவர்களே. அப்ப இந்த உலகத்தில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு மனிதர் இறந்து விட்டால் நமக்கு தெரியும் 3 விஷயங்கள் அவர்களை பின்தொடரும். என்னென்ன விஷயம்? அவர்கள் செய்த நிலையான தர்மம், அதுக்கு பிறகு அவர்கள் அவர் செய்த படித்த பயனுள்ள கல்வி, அடுத்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளுடைய துவா. இந்த 3 விஷயம் தான் என்ன செய்யும்? இந்த 3 விஷயம்தான் அவர்களை கபரிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு செயல்களாக கூட மாற்றிவிடும். அப்ப முதலாவதாக விஷயம் என்னது? சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். நாம் எத்தனை நபர்கள் நிலையான தர்மத்தை இந்த வாழுகிற இந்த காலம் வரையும் நாம் செய்திருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணும். எத்தனை பள்ளிவாசல்கள்ல நாம் கட்டுவதற்காக உதவி புரிந்திருக்கிறோம். ஏன் பள்ளிவாசலை கட்டணும்னு சொன்னா அந்த பள்ளி மறுமை வரையில் இருந்தால் ஒரு 2 செங்கல் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. 2 செங்கல், ஒரே ஒரு சிமெண்ட் மூட்டை, ஒரே ஒரு தண்ணீர் குழாய், ஒரே ஒரு கிரில் கேட், ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்க. அந்த பள்ளி மறுமை வரையில் இருக்கிறது என்று சொன்னால் அதில் நடக்கக்கூடிய அனைத்து அமல்களுக்கு உண்டான அந்த காரியத்தில் ஒரு பங்கு அவரை சேராமல் இருப்பதில்லை, சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒருபடி மேலே போனா என்ன செய்வான்? சில பேர் என்ன செய்வாங்க? அக்வாஃபின் அந்த வாட்டர் பியூரிஃபையரை மாட்டி விட்டுருவாங்க. அப்ப அதில் தண்ணீர் அருந்துவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யும்? காலம் காலமாக, அது எத்தனை காலமாக இருந்ததோ அத்தனை காலத்திற்கும் அந்த நன்மைகள், அவருக்கு உண்டான நன்மைகளை அல்லாஹ் எழுதி கொண்டே இருப்பான். அடுத்தது, நம்ம எப்பவுமே சொல்றது, நம்மளுக்கு தெரிந்த இறை வசனத்தை, இறைவனுடைய அத்தாட்சிகளை எத்தனை நபர்களுக்கு நாம் எத்தி வைத்திருப்போம்? ஒரு 50 பேருக்கு சொன்னா ஒரு நபர் அதில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் யோசிச்சு பாருங்க. அவர் இஸ்லாத்துக்கு வருவாரு, அவருடைய மனைவி இருப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, அவருக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு 1000 வருடங்கள் இந்த தலைமுறை, அவருடைய தலைமுறை இருந்தால் எவ்வளவு நன்மைகள் இருக்குமோ அவ்வளவு நன்மைகளும் அவருக்கு அவருடைய அமல்களில் எழுதப்பட்டு கொண்டே இருக்குமா இல்லையா? இப்போ நம்மளுடைய சமூகத்துக்கு வந்தா பள்ளிவாசல் என்ன நடக்குது? மௌலூது ஓதுறாங்க இல்லையா? உங்களுடைய காதுகளில் கேட்குதா இல்லையா? மீலாது நபி படிக்கிறாங்களா இல்லையா? அதில் படிக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஷிர்கான வார்த்தைகள் இருக்கிறதா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறாங்க. அப்ப இந்த பள்ளிவாசல்கள் இறைவனை புகழ வேண்டும், நம்முடைய தூதரை புகழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தெரியாமலேயே இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பல பள்ளிவாசல்கள் இப்ப நீங்க போய் பார்க்கலாம். ஓதுறது அஜரத்து, பின்னாடி ஒரு 100 பேர் உட்கார்ந்து சொல்றது யாரு? சின்ன சின்ன பிள்ளைங்க, மதரசாவுக்கு போகக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளை கத்தி சத்தமாக சொல்ல வைக்கக்கூடிய ஒரு காட்சி. நம்ம என்னைக்காவது சகோதரர்களே அதை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தவறை கண்டால், ஒரு அநீதியை கண்டால் நீ என்ன செய்யணும்? ஒரு ஆணை இன்னொரு ஆணை அடிக்கிறான், தவறு. அவன் அடிச்சுட்டு போனா கூட என்ன செய்யும்? அவன் அடிப்பா மண்டை கை கால் உடையும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாயிட்டு வந்துருவான். ஒரு வாரத்துல முடிஞ்சிடும், ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தவறாகப்பட்டது, இந்த அநீதியாகப்பட்டது மிக பாரதூரமான ஒரு அநீதி, மிக கொடுமையான ஒரு அநீதி. இவர்கள் எல்லாம் இதை செய்து, ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறையில நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? ஏப்பா நீங்க இதை பார்த்து சிந்திக்க மாட்டீங்களாப்பா? அதே போல கபரில் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு 3வது கேள்வியுடைய தூதர் யார்? பல தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த தூதருடைய புகைப்படத்தையோ
அல்லது அவர்கள் செய்த செயலையோ சொல்லி காட்டுவாங்க. அப்படி காட்டும் பொழுது நம்ம சொல்லிடலாம் ஈஸியா, இவன் நம்ம தூதரு, இதைதான் எப்படி அதை ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்கும் பொழுது அந்த கேள்வியில துணை கேள்வியாக இருக்கும். எப்படி ஏற்றுக்கொண்டாய்? அப்ப அதை சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொண்டாயா இல்லையா, அந்த இடத்துல நடக்கும் கேள்வி. அப்போ ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கல, அப்ப அந்த மக்கள் சிந்தித்து பார்க்கல, நம்ம என்ன செய்யல, அந்த மக்களுக்கு சரியாக எடுத்து வைக்க முடியல. ஏன்? மரணம் என்று சொன்னால் வருஷ வாழ்க்கை, திரைமறை வாழ்க்கை, 3 வாழ்க்கைகள் இருக்கிறது. மறுமைக்கு போவதற்கு முன்னதாக வருஷ வாழ்க்கையில நம்ம எல்லாரும் போய் இருப்போம், கபரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் நாம் சொர்க்கவாசியாக நமக்கு முன்னாடியே தெரிய வேண்டும் என்று சொன்னால் மரணிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன செய்யணும்? இதை போன்ற அனாச்சாரங்களை எல்லாம் நிச்சயமாக நம் ஒரு வாய் வழியாகவாவது நம்ம கேட்க வேண்டும். ஒரு எதிர்ப்பதிவாக நம்ம பதிவு செய்யவில்லை என்றால் அதிகமாகி போய் கொண்டிருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது ஆடி மாதம் பல கோயில்களில் ஸ்பீக்கரில் போட்டு அவங்களுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பாங்க. நமக்கு தெரியும் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவருடைய ஒரு நமக்கு தேவை. அந்த கோயில் விட நாங்கள் பெருசாக செஞ்சிட்டோம், அவங்க 500 பேருக்கு அன்னதானம்னு சொன்னால் ஒரு 700 பேர் நம்ம செய்வோம், போட்டு கொண்டு செய்வார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையே போதுமானது. 20 வருடத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்பீக்கர் இல்லைங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நான் கடவுளுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிற முறையில சரியான வேதம் இல்லை அவங்க இடத்துல, சரியான மார்க்க அறிஞர்கள் இல்லை அவங்க இடத்துல, எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் கூட அவருடைய அந்த வலிமை இருக்குது. நெருப்பை கொட்டி விட்டு ஓடக்கூடிய காட்சி பார்க்குறோமா இல்லையா? இறை மறுப்பாளர்கள் எப்படி இருக்கிறாங்க பார்க்குறீங்களா இல்லையா? நெருப்பை கொட்டி இருக்கும், தீ மிதிக்கக்கூடிய அந்த காட்சி, வேல் குத்தி கொள்ளக்கூடிய அந்த காட்சி, அவளை தவறாக சொல்லல. அவர்களோட இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறது சொல்லி கொடுக்கல, மாறிடுச்சு. வரக்கூடிய நேரத்தில் மாறிக்கொண்டே விட்டது. அதையெல்லாம் பார்த்து 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 நம்முடைய சமுதாய மக்கள் எப்படி அதையே காப்பி அடிக்கிறாங்க. முன்னாடியும் ஓதுவார்கள். மௌலது எப்படி ஓதுவாங்க? சைலண்டாக. பள்ளிவாசல் உள்ளதான் ஸ்பீக்கர் இருக்கும், சைலண்டாக ஓதி ஒரு பண்ணு வாழைப்பழம் நானும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் 20 வருஷம் முன்னாடியெல்லாம். அவ கொடுப்பாங்க, ரொம்ப ஜோராக இருக்கும், போய் அப்படியே கத்துவோம், ஃபுல்லாக பயங்கரமாக செய்வோம். ஏன்னா அது ஒரு அமல் என்று நினைத்து நாம் செய்திருந்தோம். அது ஒரு அமலுப்பா. அது அந்த அமல் செய்தா இறைவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இறைவனை நான் ரொம்ப நெருங்கி போய்விடலாம், இறைவன் நாம் கேட்டதெல்லாம் தருவான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில், அமல் செய்கிற அடிப்படையில் தான் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்பீக்கர் மேலே போட்டு கட்ட மாட்டாங்க, வாங்க சொல்வதற்கு மட்டும் ஸ்பீக்கர் இருக்கு. ஆனால் இப்போ என்ன நடக்குது? அந்த ஏரியாவில் யார் நீங்கள் இருந்தாலும் ஒரு இஷாக்கு பிறகு நீங்கள் பாருங்க, அந்த பெரிய பெரிய பள்ளியில் ஸ்பீக்கரை போட்டு எப்படி அந்த மகுளது பாடல்களை அவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரியாது. இந்த எக்ஸாம்பிள் நிறைய முறை நான் சொல்லியிருப்பேன். நம்முடைய சொந்தக்காரங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் நம்முடைய ரொம்ப நெருக்கமான நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து அனுப்புகிறோம், சரி கூப்பிட்டு போங்க நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிடுறோம். போகக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியுது அங்கே ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் விழுந்தால் ஆள் காலி, கார் முடிஞ்சிருச்சு. நமக்கு முன்னதாகவே அது தெரிய வருகிறது, நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆக பள்ளம் இருக்குது, போனால் மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உடனே வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போய் வண்டியை நடுவில் போட்டு போவாதீங்க, அப்படி போய் விழுந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சுக்குநூறாய் போயிருவீங்க, ஒன்றுமே கிடக்காது, யாரும் உயிருடன் பிழைக்க முடியாது என்று சொல்லி உயிரையே பொருட்படுத்தாமல் போய் அவர்கள் நிப்பாட்டுவோமா இல்லையா? கண்டிப்பாக நிப்பாட்டுவோம்ல, போய் நிப்பாட்டுவோமா இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அப்படி ஒருவேளை போய் விழுந்தாலும் கூட காருக்கு அடிபடும், கை கால் உடையும், மண்டை உடையும், அதிகபட்சமாக மரணம். அப்படி இந்த உலகத்தோடு அது முடியக்கூடிய ஒரு காட்சிக்கு நம்ம போய் என்ன செய்கிறோம்? போய் குறுக்க பாஞ்சு நிப்பாட்டிடுறோம். ஆனால் இங்கே ஓதக்கூடிய அந்த மௌனத்தில் இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பு வார்த்தைகளுக்காக அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் நமக்கு தெரியும். 7 பெரும்பாவங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்று சொன்னால் அது ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ ஒரு தாயத்தையோ தகட்டையோ எதை நீங்கள் வைத்தாலும் எதை நீங்கள் சொன்னாலும் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை நம்முடைய தூதர் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் என்ன நடக்கும்? அங்க
நிரந்தர நரகத்தில் தூக்கி நாம் வீசப்படுவோம் என்பது நிச்சயப்பட்ட உறுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப நிரந்தர நரகம் எப்படி இருக்கும்? இந்த நரகம் கபர் வாழ்க்கையில கபர் அந்த நரகத்தினுடைய விரிப்பு, நரகத்தினுடைய அந்த சட்டை, நரகத்தை ஒரு பக்கம் திறந்து விடுறது, இதையே நம்மளால தாங்க முடியாது. அப்ப மறுமையில நிரந்தர நரகத்துக்கு நம்மளுடைய சொந்தக்காரர்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய வாப்பா உம்மா, நம்முடைய கணவன் மனைவி, அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய உறவினர்கள் போய் சேர்ந்தா நமக்கு சரியா இருக்குமா? அதுலேயும் ஒரு நன்மை இருக்கிறது. நீங்க போய் தடுத்துட்டீங்க, தடுத்து ஆமா பை நீங்க சொல்றது கரெக்டு தான், இணைப்பு வார்த்தைகள் இருக்கிறது, அல்லாவிடத்தில் மட்டும் கையேந்தக்கூடிய அந்த விஷயத்தை தூதரிடத்தில் ஏந்த இவர்கள் வைத்திருக்கிறார்கள், நீங்கள் சொல்வது உண்மைதான், நான் இதிலிருந்து வெளிவந்து விடுகிறேன் என்று வெளிவந்து விட்டால் என்ன நடக்கும்? நம்முடைய மரணத்திற்கு பிறகு 3 விஷயங்கள் பின்தொடருமே. அதில் ஒரு விஷயம் நிலையான அந்த தர்மம், நம்ம சொல்லி கொடுத்த அந்த நம்மளால அது நடக்கல, அல்லாஹ்வால தான் நடக்குது. நம்ம அது ஒரு காரணமாக இருந்தால் நமக்கு மறுமையில ஒரு தரஜா உயர்த்தப்படுமா இல்லையா? நிச்சயமாக உயர்த்தப்படும் அன்பிற்குரியவர்களே. அப்போ மரணம் என்கிற நிலையிலே நாம் ஒரு நிறைவை அடைந்து விட்டால் நமக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு உயிர் போக பொழுது என்று தெரிஞ்சிருச்சு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு மனிதர் மரணத்தை அடைந்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள். அந்த மரண படுக்கையில் யார் படுத்திருப்பாரோ அவரிடத்துல நீங்கள் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லுங்கள். அதன் காரணமாக அவர் தவறு செய்திருந்தாலும், எத்தனை வருடங்கள் நரகத்தில் இருந்தாலும் அவர் என்ன செய்வாங்க? அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாகவாவது கொண்டு வந்து சொர்க்கத்தில் போடக்கூடிய ஒரு விஷயம் இது. இவர்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மத சகோதரத்தில் நம்மளுடைய செட்டிங் இருக்கிறாங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு மாறி வர்றாரு, அவர் மாறி வந்துடுறாரு, அவருக்கு தெரியுது அவருடைய வாப்பா உம்மா மாற்று கொள்கையில் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய ஒரு சர்க்கிள் இருக்குது இல்லையா, நம்மளுடைய ஃபேமிலி ஒரு சர்க்கிள். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல மரண படுக்கையில சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நம்பர் மறந்து அந்த அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருக்கு உதவியாளர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். யூதர்கள்ல ஒரு நபர் உதவியாளராக நம்முடைய தூதருக்கு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மரண தருவாயில விஷயம் கேள்விப்பட்டு நம்முடைய தூதர் அவர்கள் செல்றாங்க, போய் பார்க்குறாங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதுக்கு என்ன செய்யறாரு? அவருடைய வாப்பாவை பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஒரு யூதர், அவர் ஒரு எகுதி, நெருப்பு வணங்கி அவர் பார்க்குறாரு, வாப்பாவை பார்க்குறாரு. இப்போ அபுல் காசிம் சொல்றதை சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த நேம் வந்துச்சு? அபுல் காசிம்னா காசிமினுடைய தந்தை, அபுல்னா தந்தை, காசிமினுடைய தந்தை. ஏன் நம்மளுடைய தூதர் அவருக்கு காசிம் ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது, அது இறந்துருச்சு. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பகுதி மக்கள் அபுல் காசிம் தான் அதிகமாக அவங்க அந்த இடத்துல அறியப்படுவாங்க. அப்ப அபுல் காசிம் சொல்றதை நீ கேளுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யகுதி என்ன செய்யறாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியவுடன் நம்முடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து காத்து விட்டான். அப்ப எப்பேற்பட்ட விஷயம்! மரணம் அந்த நெருங்குற வேளையில நம்மளால சொல்ல முடியாது, எதையுமே யோசிக்க முடியாது. ரொம்ப நேரம் தாண்டி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளுடைய எந்த எண்ணமும் அந்த இடத்தில் செயல்படாது என்பதற்குரியவர்களே. ஏன் மரணத்தினுடைய வேலையில, அந்த சக்கராத்தினுடைய வேலையில எதுவும் தெரியாது, எல்லாமும் மறந்து போகும். அந்த வலியினுடைய வேதனை உச்சமாக இருக்கும். என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். வாயுதன் அலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அந்த வேதனை தெரியாதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு சஹாபா போருக்கு போவாங்க இல்லையா, போகக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் ரொம்ப வீரமாக போரிடுறார். ஒரு கண்டிப்பாக சொர்க்கத்திற்குரியவர் தான், அப்படி போர் போடுறாரு, எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க பொழுது தூதரவர்கள் சொல்றாங்க, இவர் நரகத்திற்குரியவர். போருக்கு போறது எதுக்கு? சையீத் அந்தஸ்து கிடைக்கிறன்னு தான் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது? அவர் கை வெட்டுப்பட்டது, ரத்தம் அதிகமாக போகக்கூடிய நேரத்தில் அவரால் தாங்க முடியல. அவர் என்ன செய்யறாரு? ஈட்டியை வயிற்றுல குத்திட்டு மரணித்து விடுகிறார். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? அவர்களுக்கு சொர்க்கத்தை தடையாக்கி விட்டான். அப்ப அந்த காலத்தில் இருக்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லிடுறாங்க இல்லையா,
அப்ப இந்த மரணம் என்கிற வேளையில நிறைய விஷயங்களை நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் நேரம் போதமையால என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாயிறு நாளின் நேரப்பிலாலுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.